வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு அருமையான ரேஷன் கடை பருப்பு வச்சு அருமையான பக்கோடா ரெசிபி தான். அதுவும் நம்ம கீரை சேர்த்து செய்ய போகிறோம். கீரை சாப்பிட விருப்பம் இல்லாத பிள்ளைங்களுக்கு நம்ம இப்படியும் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல நான் ரேஷன் கடை பருப்பை எடுத்து நல்லா சுத்தப்படுத்திட்டு நல்லா கழுவிட்டு இதில் 2 ஸ்பூன் அரிசியும் சேர்த்து நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதை கழுவிட்டு சேர்த்துக்க வேண்டியதுதான். மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கங்க. இதில் தேவைக்கு தக்கன ஒரு உப்பு சேர்த்துக்கங்க. 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு அரைச்சிருங்க. இது 2 பேட்சாக நான் போட்டு அரைச்சிக்கிட்டேன். நல்லா கொரன்னு அரைச்சிக்கங்க. அப்போ தான் பக்கோடா நல்லா கிறிஸ்பியாக வரும். இது நீங்கள் அரிசி சேர்க்க விருப்பம் இல்லைன்னா அரிசி மாவு கூட சேர்த்துக்கங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கங்க. வாசனைக்காக சோம்பு சேர்க்குங்க, நல்லாயிருக்கும். ஒரு கைப்பிடி அளவுக்கு வாஷ் பண்ண வெந்தயக்கீரை அது சேர்த்துக்கங்க. ஒரு கையளவுக்கு நீளமாக நறுக்கின பெரிய சைஸ் வெங்காயமாக சேர்த்துக்கங்க. வெந்தயக்கீரை உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இஞ்சியும் பூண்டும் தட்டி வச்சுருக்கேன், இடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கங்க. ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலை, கொஞ்சோண்டு கருவேப்பிலை இலைகள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி சேர்த்துக்கங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கங்க. இது அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்தாப்புல. சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இது நம்ம அரிசி சேர்க்கறது நல்லா மொறுமொறுப்பு தன்மை கொடுக்கும், அதுக்காக தான். நல்லா ஒத்தாப்பில் கலந்து கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வரணும். வந்த உடனே நல்லா எண்ணெயை காய வச்சுட்டு அப்படியே பக்கோடாக்கெல்லாம் போட்டு எடுத்துட வேண்டியது தான். உதுத்து போட்டோம்னா நல்லா இருக்கும். மொறுன்னு ரொம்ப நல்லா இருக்கும். இது நம்ம சாம்பார் சாதம், ரசம் சாதம், ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் மாதிரி இல்லாமையும் நம்ம சாம்பார் சாதம், ரசம் சாதம், காய்கறி இல்லாத நேரம் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸு ஒன்றுமே இல்லைன்னா நம்ம டக்குன்னு இதை வச்சு செஞ்சிடலாம். கீரையும் சேர்ந்த மாதிரி இருக்கும், உங்களுக்கு பக்கோடாவும் சேர்த்து கொடுத்த மாதிரி இருக்கும். பிள்ளைங்களுக்கும் முதல்ல விரும்பி சாப்பிடுவாங்க. கீரையாக தனியாக கொடுத்தோம்னா பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. இப்படி பக்கோடாவில் சேர்த்து நம்ம செஞ்சு கொடுக்கும் பொழுது விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். கரகரன்னு மொறுன்னு ரொம்ப அருமையாக இருக்கும். தனியாக சாப்பிடும் பொழுது கசப்புத்தன்மை இருக்கும். இதில் சேர்த்து நம்ம சாப்பிடும் பொழுது கசப்புத்தன்மையும் இருக்காது. எண்ணெயும் அதிக அளவு குடிக்காது. இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே எடுத்துடுங்க. இதே போலே மிச்ச மாவு எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்துடணும் வேண்டியதான். நான் எடுத்துக்கிற அளவுன்னு பார்த்தீங்கன்னா 200 கிராம் பருப்பு தான் எடுத்திருக்கேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா 1/4 கிலோவுக்கும் அதிகமாகவே உங்களுக்கு பக்கோடா கிடச்சிச்சு. இது நான் வெந்தயக்கீரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் பாலக்கீரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன கீரை விருப்பமோ அந்த கீரையை கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம். அருமையான ஹெல்தியான பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. வெந்தயக்கீரை பக்கோடா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கரகரன் மொறுன்னு இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.